உணவு கையாளர் நிலையங்களிலே குடிநீர் பாவனை பற்றிய ஒரு விழிப்புணர்வு. உணவு கையாளர் நிலையங்களிலே நுகர்வோருக்கு வழங்கப்படுகின்ற குடிநீர் மற்றும் கை கழுவுகின்ற நீர் அனைத்து நீருமே குடிநீருக்கான தராதரத்துடன் அமைந்திருக்க வேண்டும். அதேபோல் பாத்திரங்கள் கழுவுகின்ற சமையலுக்கு பயன்படுத்துகின்ற அனைத்து நீரும் குடிநீருக்கான தராதரத்துடன் பயன்படுத்தப்படுதல் கட்டாயமானது. இதற்கு குழாய் நீரூடான விநியோகமே கட்டாயம் செய்யப்பட வேண்டும். அதாவது டெப்பினூடாக வருகின்ற நீரைத்தான் பயன்படுத்துதல் வேண்டும். அதேபோல் அங்கே குடிப்பதற்காக பயன்படுத்துகின்ற அந்த நீரின் நீர் மாதிரி அறிக்கையை அந்த நிறுவனம் பேணுதல் வேண்டும். அதில் பாக்டீரியாவியலுக்குரிய மாதிரி, அதாவது பாக்டீரியாலஜி சாம்பிள், மற்றது கெமிக்கல் சாம்பிள், அவற்றை அவர்கள் வைத்திருத்தல் வேண்டும். அந்த பாக்டீரியாலஜிக்கல் சாம்பிளில் முக்கியமான 2 ரீடிங்ஸ், 2 பரிசோதனை முடிவுகள் அங்கே காணப்படும். ஒன்று ஈகோலாய் எனப்படுகின்ற மலத்தொற்று கிருமிகள் இருக்கின்றனவா என்கின்ற ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையில் காணப்படுற அந்த பெறுபேறு ஒரு கிருமி கூட இல்லை என்கின்ற முடிவாக இருக்க வேண்டும். ஈகோலாய் எதுவுமே இருக்கக்கூடாது. அதே போல் கோலிஃபார்ம் என்கின்ற வளிமண்டலம், அதாவது சுற்றுச்சூழலில் இருந்து செல்லுகின்ற தூசு துணிக்கைகளுடன் சேர்ந்த சில நுண்கிருமிகள் காணப்பட்டால் அது கோலிஃபார்ம் என சொல்லப்படும். அந்த கோலிஃபார்ம் 10 என்கின்ற எண்ணிக்கைக்கு மேலே செல்லாமல் இருக்க வேண்டும். இந்த 2 உள்ள நீர் தான் பாதுகாப்பான குடிநீராக கருதப்படும். ஆகவே இந்த சான்றிதழை உணவு கையாளர் நிலைய உரிமையாளர்கள் நிச்சயமாக அங்கே பரிசோதனைக்கு வருகின்ற உணவு அதிகாரிகளுக்கு காண்பிக்கக்கூடியதாக வைத்திருக்க வேண்டும். அவர்கள் சந்தேகப்படுகின்ற பொழுது, அதனை மீண்டும் ஒருவரை பரிசோதிக்க வேண்டும் என சந்தேகப்படுகின்ற பொழுது, அல்லது அப்படியான ஒரு நிலைமை வருகின்ற பொழுது, பரிசோதிக்க வேண்டிய நிலைமை ஒன்று வருகின்ற பொழுது அதை மீண்டும் பரிசோதித்து அதை உறுதிப்படுத்தி அந்த அறிக்கையை பேண வேண்டிய அவசியமாகும். இதுதான் உண்மையான பாதுகாப்பான குடிநீராக அமையும்.